இன்றைக்கு போலி பொதுச் செயலராக பழனிசாமி என்ற ஒரு நபர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட இயக்கத்தை உங்களுக்கு தெரியும் எப்படி கபலீகரம் செய்தார் என்பது. அம்மா அவர்கள் என்னை 2 முறை முதலமைச்சராக நியமனம் செய்தார்கள். 3ஆம் முறையாக மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தான் என்னை முதலமைச்சராக நியமனம் செய்தார்கள். என்னை நியமனம் செய்த அம்மா அவர்களும் சின்னம்மா அவர்களும் கேட்டார்கள், கொடுத்து விட்டேன். ஆனால் பழனிசாமி உன்னை யார் முதலமைச்சராக நியமனம் செய்தது? யார் முதலமைச்சராக உன்னை நியமனம் செய்தது? ஆனா அவர் ஒரு விஷயத்தை ஒத்திருக்காரு. என்னன்னா, அவர் பல தியாகங்கள் செய்து படிப்படியா நடந்து வந்து ஊர்ந்து போய் நான் முதலமைச்சராக பதவிக்கு வந்தேன்னு சொல்றார். உண்மையிலேயே பழனிசாமி ஊர்ந்து போய் சின்னம்மா அவர்கள் காலில் விழுந்து பதவியை பெற்றார் என்பதுதான் நாடறிந்த உண்மை. சரி, உனக்கு முதலமைச்சர் பதவி தந்தது யாரு? சின்னம்மா. சின்னம்மாவை நீ என்ன சொன்ன? நீ இவ்வளவு பெரிய பதவியை சின்னம்மா அவர்கள் தந்த சின்னம்மா அவர்களை என்ன சொன்ன? நியாயமா, தர்மமா, நீதியா? அப்ப நீ எவ்வளவு ஒரு ராஜ துரோகி என்பது இன்னைக்கு அடையாளம் காண்டிருக்கிறது நாடு. எப்படி நீ இந்த பதவி அடைந்தாய்? பொதுக்குழுவில் நாமெல்லாம் ஒன்றாக இருக்கும் பொழுது மாண்புமிகு அம்மாவில் தான் நிரந்தர பொதுச் செயலாளர், அதற்கு மாற்றாக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி உருவாக்கப்பட்டது. இவர் தன்னுடைய இருக்கின்ற அந்த என்ன சொல்றாங்க சகுனிகள் ஒன்னு சேர்ந்து எப்படா மாண்புமிகு அம்மா அவர்கள் இறப்பார்கள், நம்முடைய சதி வேலையை ஆரம்பிக்கலாம் என்று நினைத்து நாமெல்லாம் பிரியத்தோடு கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மாவில் என்ற உச்சபட்ச மரியாதையை தந்தோம். அந்த உச்சபட்ச மரியாதையை என்ன செஞ்ச? காலையில போட்டு மிதிச்சு அவர் பொதுச் செயலாளர் என்ன செஞ்ச? இந்த இயக்கத்திற்கு என்ன தியாகம் செஞ்ச? எந்த தியாகம் செய்யல. 4.5 ஆண்டு காலம் அடித்து வைத்த பணத்தை, கோடிக்கணக்கான ரூபாய்களை உன்னை சுற்றி இருந்தவர்களுக்கு மட்டும் கொடுத்து நீ பொதுச் செயலாளர் பதவி அடைந்தாய். அதுதானே உண்மை. மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கண்ட நிலையை கொண்டு வந்து இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கம், தொண்டருக்கான இயக்கம் என்று புரட்சித் தலைவர் அவர்கள் மனதிலே பட்டு கழகத்தின் உச்சபட்ச பதவி பொதுச் செயலாளர் பதவியை தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று வாக்குரிமையை யாருக்கு தந்தார்கள்? கோடிக்கணக்கான தொண்டர்கள் தான் ஓட்டு போட்டு பொதுச் செயலாளர் பதவியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற நிலையை புரட்சித் தலைவர் கொண்டு வந்தார்கள். அந்த விதியை திருத்திட்ட புரட்சித் தலைவர் கொண்டு வந்த விதியை திருத்துவதற்கு பழனிசாமி, நீ யாரப்பா? எப்ப இந்த இயக்கத்துக்கு வந்த? இந்த இயக்கம் செஞ்ச தியாகம் என்ன? ஒண்ணும் இல்ல. இன்றைக்கு எப்படி தேனி மாவட்டத்தில் நல்லவர்களாம் ஒன்று கூடி அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை மீண்டும் புது புலிவோடு மாண்புமிகு அம்மாவுடைய நல்லாட்சியை மீண்டும் தமிழகத்திலே நிலைநிறுத்துவோம் என்று இந்த வைராக்கிய உணர்வோடு நீங்கள் கூடியிருக்கிறீர்கள். இந்த வைராக்கிய உணர்வு இங்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் நிறைந்திருக்கின்ற தமிழ்நாட்டின் உணர்வை ஒன்றுபடுத்தி ஒழுங்குபடுத்தி மீண்டும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை நிலைநிறுத்துவதுதான் நம்முடைய தலையாய கடமையாக இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.